ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் இப்போல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் தான் 100% இத்தனை இயர்ஸாக ஒன்று நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் மட்டும் நம்பவா போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் கரெக்டாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக நம்ப மாட்டானுங்கிற மாரி இந்த படி ஜிமினா கலாச்சா இனி என்ன பண்ண என் ஜேகே கிட்ட போகணுங்கிற மாரி இப்படி திங்க் பண்ணேன். இப்போ மார்க்குடா நம்ம ஜேகே பனிஷ்மெண்ட் வேறு பண்ணி விட்டுட்டாரு. நம்ம மார்க்கை பனிஷ்மெண்ட் பண்ண வேகத்திலேயே இப்போ கரெக்டாக இன்னும் நிறைய பிளேஸில் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்குக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இன்ஃபர்மேஷன் கிடச்ச பொசிஷன்லேயே அந்த பர்சன்ட் யாருன்னு தெரியாது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்தால் ஜிமினா கூட ஜாயின்ட் ஆனதும் ஜிமினாவும் டேயுமே மாஃபியா ஒர்க்குக்குள்ளே என்ட்ரானது. இப்போ மாஃபியாவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குதுங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. ஆனால் ஃபுல்லாக கிளியராக டே தான் கிம்மு தான் டே அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கும் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஹோமில் இருந்து நம்ம டே வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஜிமினாவை மீட் பண்ணட்டுங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறத பார்த்துட்டு இப்போ இருக்கிற பர்சன்ட் அப்போ என்னோட டே தானா, இல்லை அந்த டேயை இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணிட்டாங்களான்னுங்கிற மாதிரி என் டேயை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீ டேயோ இல்லை டே இல்லையோன்னு கேட்குற மாதிரி இருக்குது நம்ம ஜங்குக்கோட கொஸ்டின். அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்குக்குமே இதுக்கு எப்படி பதில் சொல்லனே தெரியல. ஜங்குக்குமே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் டென்ஷன்லேயே குழம்புனப்படி இருந்தால் நம்ம டேட்டர்ண்டே கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம். அந்த காலை பிக் பண்ணா என்னாச்சுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நான் தான் உன்னோட டேன்னு சொன்னால் ஏன் நம்ப மாட்டேங்கிறேன், நான் தான் பேபி அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஹேய் இங்கேருந்து தப்பிச்சு போனதோடையே தைரியம் வந்துருச்சாடா அப்படிங்கிற மாரி ஜேகே டென்ஷனா நான் என்ன பண்ணானா நீ நம்புவேன், நான் தான் அதுன்னுங்கிறேன் என்ன நம்ப மாட்டேங்கிறேன். இத்தனை இயர்ஸாக நீ என்ன தானே தேடிட்டு இருக்கிற, நானும் அதே மாதிரி தானே ஒன்றை தேடிட்டு இருந்தேன். தேடின பர்சன்ட் கிடச்சிட்டாங்கன்னு ஹாப்பியில் லவ்வை சொன்னால் எப்படியாடா என்ன அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜேகே டென்ஷன் ஆகி டே நீ மட்டும் போய் முன்னே இருந்தால் உன்னை இன்னும் பனிஷ் பண்ணுவேண்டா, லவ் பனிஷ்மெண்ட்டு தானே டாடி, வேறு ஏதாவது எனக்கு பனிஷ்மெண்ட் நியூவாக ரெடி பண்ணி வை, அந்த பனிஷ்மெண்ட் போர் அடிக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேடியா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கட்டுனா டேடின்னு காலில் கூப்பிடாம வர எப்படி கூப்பிடட்டான், நீ தானே என்னோட டாடி பேபி உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குது, குயிக்காக என்கிட்ட வந்துருன்னா நான் தான் அந்த கிம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் நான் நம்ப மாட்டேன், நீ சீட் பண்ணுறானுங்கிற மாதிரி காலை கட் பண்ணுறது. இவ்வளோ தூரத்துக்கு கிளியராக சொல்லுங்க, சீட் பண்ணுறேன்னு கட் பண்ணுறேன் பாரு டே ஜேகே உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்ட நம்மகிட்ட இப்படி ஃபாலோ பண்ணுவாரா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் தான் ஜேகே ஏதோ ஒரு ஒர்க்குக்கு வந்துருப்பாரு. பட் நம்மகிட்ட ஜிமினா உனமே ஜேகே ஃபாலோ பண்ணபடி வரட ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஏன் பின்னாடியாக வர இரு உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கரெக்டாக ஒரு ஃபிஷ் ஷாப் மாதிரி அதுலலாம் ஃபிஷ் எல்லாத்தையும் கலராக நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போகலாங்க ஹவுஸுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஷாப்புக்குள்ளே போனால் என்ன இவன் ஒர்க்குக்கு வந்தேன்னு சொன்னால் ஃபிஷ் ஷாப்புக்குள்ளே போகிறான், என்ன ஃபிஷ்ஷை பிடிக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணுமே கரெக்டாக நம்ம ஜேகே ஃபாலோ பண்ணபடி போனோம். இங்கே தானே என்னை ஃபாலோ பண்ணபடி வர்ற, இப்போ பாரு உன்னை எப்படி லாக் பண்ணி என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி ஜேகே அப்படியே அங்கே ஃபிஷ்ஷஸை நோட் பண்ணபடி இருந்தால் நம்ம டேட்டான் என்கிட்டயே டபுள் கேம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஒரு நடு சென்டரில் ஒரு பெரிய மிரர் பாக்ஸ் இருக்குது. அதில் நிறைய ஃபிஷஸ் அப்படியே சும் பண்ணப்படி இருக்குது. ஓகே, ஃபிஷஸ் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கு மூமெண்ட்டுக்கு மிரர் பாக்ஸுக்கு அந்த சைடு ஜேகே, மிரர் பாக்ஸுக்கு இந்த சைடு நம்ம விமின். அந்த பொசிஷன்லேயே நம்ம டேட்டான் ஜேகே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிஷஸாக போட்டுட்டு வரது நோட் பண்ணிவிட்டு ஜேகே பாட்டப்படியே இருப்பாரா. இந்த மாதிரி இருந்தால் ஜேகே இந்த மாதிரி ஃபிஷஸை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறவர் அப்படியே டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேயோட ஐஸு மட்டும்தான் நம்ம ஜேகேக்கு தெரியுது. இந்த மாதிரி பார்க்குற பொசிஷனில் டேக்கு பக்கத்துலோடி ஒரு ஃபிஷ் போகிற மூமெண்ட்டுக்கு டேயோட நோஸ்லேருந்து லிப்பு வரைக்கும் மொத்தமாக ஃபுல்லாக கவர் ஆகுது. அதேமாரி ஃபோர்கட்டும் கவர் ஆகுது. இந்த மாதிரி கவர் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஐஸ் மட்டும் ஆப்போசிட் மிரரில் ஃபிஷஸை நோட் பண்ணபடி இருக்கிற நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேயோட ஐஸை பார்த்ததோடையே நம்ம ஜேகேக்கு ஹே நீதான் அப்படிங்கிற மாரி சொல்வாரா, நான் தான் வா என்னை தேடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து ரன் பண்ணபடி போனால் ஹேய் நான் அந்த ஐஸை பார்த்துட்டேன்டா
எந்த ஐஸாக பார்த்தான் அப்படிங்கிற மாரி ஜிமினா ஷாக் ஆனா டேடான் ஜங்குக்கிட்ட நான் பாட்டுட்டானுங்கிறது தெரிஞ்சு ரன் பண்ணபடி ஓடி இருப்பார்ல அந்த மொமெண்ட்டுக்கு ஜேகேயுமே நான் அந்த ஐஸை திரும்பவும் அதே ஐஸை நான் பாட்டுட்டேனுங்கிற மாதிரி டேயை பிடிக்கிறதுக்கு ரன் பண்ணபடி ஓடுவாரா அந்த மாதிரி ஓடுனா நம்ம டேடான் ரன் பண்ணுற வேகத்துலேயே ஜேகே துரத்திட்டு வரதை பட்டுட்டு கண்டிப்பாக நான் சிக்க மாட்டேன்டானுங்கிற மாதிரி ரன் பண்ண வேகத்துலேயே ஓடினாலும் பட் ஜேகே கிட்ட லாக் ஆகிட்டாரு. டேயை அப்படியே பிடிச்சி வாழை லாக் பண்ணபடி டேயை நோட் பண்ணா என்ன டாடி என்னை பிடிக்கவா இவ்வளோ தூரம் ஓடி உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேயை பார்த்தோடனே ஃபஸ்ட்டில் காண்டாக்குறாரு. அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இந்த லுக்கில் தானே நான் அந்த ஐஸை பார்த்தேனுங்கிற மாதிரி டே அங்கேருந்து போயிடலான்னுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணோம். டேயை லாக் பண்ணபடி டேயோட ஒரு ஹேண்ட்ஸை வச்சு டேயோட மவுட்டையும் நோஸையும் க்ளோஸ் பண்ணபடி இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு டேயோட ஃபோர்கட்டையும் மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்ச பொசிஷன்லேயும் ஜேகே டேயோட ஐஸை நோட் பண்ணால் டே க்யூட்டான ரியாக்ஷனில் ஜேகே பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தான். ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி டக்குன்னு டேயை விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. என்னாச்சு டாடி என் ஐஸ் அப்படி உன்னை ஃபுல்லாக என்கிட்ட இழுத்துட்டு வருடா என்ன மேக்னட் மாதிரி ஐஸை பாட்டு ஃப்ளாட் ஆகுற டாடி நீ என் ஐஸுக்கு இந்த அளவுக்கு வீக் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாருமோ எடுக்கலாமோ வீக் ஆகுவாங்க, ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே டேடி என் ஐஸை பாட்டா கவண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தா ஜேகே திரும்பவும் டேயோட ஐஸை பார்க்குறாரு. அந்த பிளேஸில் நம்ம டேயை பனிஷ் பண்ண சொல்லக்கூடலாம் டேயை ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். பட் இந்த மாதிரி டேயோட ஐஸை நேருக்கு நேராக ஐ கான்டாக்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயால் டேயோட ஐஸை ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஜேகேக்கு பழைய டேயோட திங்கிங் வருது, அந்த பர்சனோட ஐஸ் இவங்கிட்ட என்ன பண்ணுதுங்கிற மாதிரி தான் நம்ம ஜேகே டிஸ்டர்ப் ஆகுறாரு. இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனோம் நம்ம டே அப்படியே ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து டே ஜேகேயோட லிப்லேயே கிஸ் பண்ணவும் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வரும். நம்ம ஜேகேயோட பாடி கார்ட்ஸும் சரி, நம்ம ஜிமினா டேயோட பாடி கார்ட்ஸும் சரி ஷாக்கிங்கில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜேகேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணபடி ஐ லவ் யூ டேடி, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், குயிக்காக என்ன தேடி வந்துருன்னா வெயிட் பண்ண வச்சுடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு தப்பிச்சா போட்டுட்டானுங்கிற மாதிரி நம்மட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா ஜிமினா இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ பண்ணபடி போனால் பாஸ் உங்களுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி ஜேகே கிட்ட வேண்டா அந்த ஐஸ் என்ன டெஸ்ட்டை பார்க்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை தான் காட்டுது. டேயோட ஐஸை நோட் பண்ணால் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பர்சனோட ஐஸ்ன்னு தோணுது. பட் டேயை ஏன் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவன் மேலே நமக்கு ஏன் டவுட்டு வருதுங்கிற மாதிரி இப்படி ஒரு கன்ஃபியூஷனும் நம்ம ஜேகேக்கே வருது. அந்த மூமெண்ட்லேயே டிஸ்டர்ப் ஆகி டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. பட் நம்ம டே அப்படிலாம் இல்லை, ஜேகே ஒரு ட்ராயிங் பண்ணி வாலில் மாட்டி வச்சுருப்பார்ல, அந்த ட்ராயிங் பக்கத்துலேயே வந்துட்டு ஸோ ஃபீல் குட் டாடி, நான் இவ்வளோ துணிச்சலாக வந்து உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, பாரு இதுக்கப்புறமும் உன்கிட்ட வந்து ப்ளே பண்ணுவேன், நீ பாட்டுக்கும் அந்த டேயை மறந்துட்டு என்கிட்ட வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு 2 டேயும் ஒன்று தான், எந்த டேயாவது ஒரு டே அக்செப்ட் பண்ணால் சரிதானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டுருக்குற இந்த மூமெண்ட்டுக்கு இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ் மூவ் ஆன் ஆகுது. மாஃபியா பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே மாஃபியா மீட்டிங்க்கு ஒரு பிளேஸில் அரேஞ்ச் ஆகுறாங்க. அந்த பிளேஸுக்கு நம்ம டே வந்திருக்காரு. ஜேகே தான் அந்த பிளேஸில் ஹெட்டு. ஓகே, அவங்க தான் நான் மாஃபியா ஹேட் அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கு தான் மொத்த மாஃபியா பர்சன்ஸுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேயுமே அதே பிளேஸ்லேருந்து ஜேகே எப்போ வருவானுங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜேகேயோட பாடி கார்ட்ஸோட உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா மொத்த மாஃபியா பர்சன்ஸ் அவ்வளோ வெறுமை இல்லைண்டு உள்ளே என்ட்ராகிற ஜேகேக்கு பவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பவுட் பண்ணால் ஜேகே இந்த மாதிரி பாடி கார்ட்ஸோட ப்ராடக்டில் செம்ம கெத்தாக வர அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக டேக்கிட்ட வர்றப்போ அப்படியே டேயை பார்த்து திரும்ப வர ஜேகேயோட ஃபேஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் சேஞ்ச் ஆகிருந்துருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் டேக்கிட்ட வர அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேகேயோட ஃபேஸ் கொஞ்சம் டேன் ஆகி நம்ம டேயை பார்க்குது. இந்த மாதிரி போயிட்டா டே கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணப்படி, கொஞ்சம் வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணப்படி, ஒரு ஐயா பிளிங்க் பண்ணப்படி பிளங்கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் மார்க்கு பாட்டு ஷாக் ஆனால் ஜங்குக் டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறாரு. மார்க்குடா என்னடா என்ன
ஹெட்டு மாஃபியா கிங்குனுங்கிற பையமே இல்லாமல் ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் இந்த மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக நம்ம ஜேகேவோட சீட்டில் வந்து உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா மொட்டை மாஃபியா பர்சன்ஸுமே அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணால் அதே பிளேஸில் நம்ம ஜேகேக்கு எனிமீஸுமே ஒரு நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டாப்பாக இருக்க பர்சன்ட் ஜேகே கில் பண்ணி ஏற்றிடணுங்கிற மாதிரி ஜேகேவோட பிளேஸ்க்கு வரணுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் சார்லின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் இருப்பான். நம்ம ஜேகேக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பர்சன்ட் அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணபடி உனக்கெல்லாம் போட் பண்ண வேண்டியதாக இருக்குது பட்டியாடா. என்ன பண்ண கூடிய சீக்கிரமே நான் உன்னை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி கெத்தா நீ உள்ளே என்ட்ராகிறியோ அதே மாதிரி நான் என்ட்ராகி நீ இருக்கிற அந்த பிளேஸில் நான் வந்து இருப்பேன். மற்ற பர்சன்ட் என்னை பார்த்து அப்படியே போட் பண்ணுவாங்க. பண்ண வைக்க தான் போகிறேன் ஜேகே. அதுக்கு நீ முதல்ல இந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக மூவ் ஆன் பண்ணணும். கண்டிப்பாக மூவ் ஆன் நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் ஜேகே வந்து ஏதோ இப்போ மாஃபியா பர்சன்ஸ்குள்ளே ஒரு சின்ன ரூல்லாம் உண்டுல்ல. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணுறீங்க, நமக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, இதை தான் ஃபாலோ பண்ணணும், தேவையில்லாமல் நான் போட்ட ரூலெல்லாம் மீறி நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து வார்னிங் கொடுக்க வந்திருக்காரு. நிறைய பர்சன்ட் ஜங்குக்கு எனிமையாக இருப்பாங்கள்ல, அந்த பர்சன்ஸ் எல்லாருமே ஜங்குக்கு சொன்னதெல்லாம் கேட்காம இந்தந்த ஒர்க்கை பண்ணக்கூடாதுன்னா அந்தந்த ஒர்க்கையும் பண்ணுவாங்க. இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களையும் அவங்க தப்பிக்கிறதுக்காக யார் என்ன என்னங்கிற மாதிரி எல்லாரையுமே பனிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமும் நம்ம ஜேகேக்கு இப்போ வந்துருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கே ஒரே ஒர்க் தான், உங்களோட ஒர்க்கை நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் பட் இன்னசென்ட் பீப்புளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் போட்டால் பாதிக்கு பாதி ரூல் பிரேக் ஆகிருக்குது. நம்மளோட ஒர்க் எப்போதுமே இந்த நைட்டு டார்க் வேர்ல்டு, இந்த நைட்டு டைம் மட்டும்தான். மார்னிங்கில் யாருமே எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதையே மீறி நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோட இந்த ஒர்க்கை இப்போவே ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வார்னிங். உங்களுக்கு வார்னிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பிளேஸ்க்கு உங்கள் மொத்த பர்சன்டையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்ற பர்சன்டே அரேஞ்ச் பண்ணி வார்ன் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாருக்கு இந்த வார்னிங்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதில் 2-3 பர்சன்ஸை கரெக்டாக பாயிண்ட் பண்ணபடி அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணபடி அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க மாஃபியா பர்சன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஸ்பீச் பேசிட்டு டைட்டை நோட் பண்ணிவிட்டு சரி அப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பலான்னுங்கிற மாரி ஜேகே அப்படியே அங்கேருந்து கிளம்புனா அங்கே இருக்கிற மாஃபியாஸ் எல்லாருமே ஜேகே போகிற மூமெண்ட்டுக்கு அப்படியே எல்லாருமே பவுட் பண்ணபடி அப்படியே மறுபடியும் எழுந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி எழுந்து நின்னா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே போன அடுத்த செகண்டு ஜேகே ஃபாலோ பண்ணபடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஜேகே கூடயே நடக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி புஷ் பண்ணி டேயை அவருக்கு முன்னாடி இழுத்து நிற்க வச்சான். நம்ம டே அப்படிலாம் இல்லை, அவர் இழுத்து தான் நிற்க வச்சாரு. பட் நம்ம ஜேகேயோட 2 பக்கம் ஷோல்டர்லேயே ஹேண்ட்ஸ் போட்டபடி ஏதோ கிஸ் பண்ணுற அளவுக்கு இப்படி பிடிக்கிறத பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆகி அப்படி கன்னை ரோல் பண்ணபடி பாயிண்ட் பண்ணால் நம்ம தான் என்ன டாடி என்ன ஒன்று தூரமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதுவும் ஃபீல் ஆகிட்டியா என்ன? அண்ணா எப்படி க்ளோஸாக என்னை பிடிச்சி முன்னே இழுத்து நிற்க வச்சுருக்கேன். கிஸ் தர போறியா, ஹக் பண்ண போறியா, என்ன பண்ண போகிற? எல்லாம் 2 பேரும் இன்றைக்கி ஜாலியாக ட்ரிங்க் பண்ணபடி டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா? சொல்லு டாடி, எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி முன்னே லாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மார்க்குனா யாரடா லாக் பண்ணியிருக்காங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி சொன்னால் ஜிமினாடாப்பா மச்சான் செம்ம ஃபாஸ்ட்டுடா, இது மட்டும் ரூமாக இருந்துச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி இருந்தால் ஜங்குக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆகி டேயோட நெக்கையை பிடிச்சி பயங்கரமாக இருக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கடா நீ, என்ன நினச்சிட்ருக்க? ட்ராமா கேம் எதுவும் ஆடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட? நான் உன்னை பனிஷ் பண்ண பிடிச்சி முன்னே நிற்பாட்டுன்னா நான் ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஏன் டாடி, நான் தானே உன்னோட ஒய்ஃப், ஃப்யூச்சர் ஒய்ஃப் இல்லை. நான் எப்போவோ உன்னோட ஒய்ஃப் ஆகிட்டேன். நான் ஃபியான்சி உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் டாடி. நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நான் மட்டும்தான் உன்னோட ஒய்ஃப்.
அதான் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசுனா இன்னுமே நம்ம டேயோட நெக்க பயங்கரமாக இருக்குன்னபடி ஃப்ளோர்லேருந்தே மேலே மர தூக்கு வர இந்த மாதிரி தூக்குனா நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஆகா இவன் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ப்ளீஸ் கிங் விட்டுருங்க விட்டுருங்க. அவன் வாய் அப்படி தான் காடு வரைக்கும் நல்லா நீளமாக தான் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி நம்ம ஜிமினை கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் மச்சான் இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறேன். என் டாடி அப்படிலாம் என்ன எதுவும் பனிஷ் பண்ண மாட்டார். எனக்கு தெரியாத என் டாடியை பற்றி. இல்லை டாடி என்னை நீ கில் பண்ணிடுவியா? கில் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? சொல்லு டாடி கில் பண்ணிடுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே ஜேக்கோட ஐ கான்டாக்ட் பண்ணபடி பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஐஸை பாட்டை அடுத்த செகண்டு டேயோட நெக்கை விட்டுட்டாரு. விட்ட வேகிட்டுலேயே மார்க் கரண்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி வேகமாக கரண்டு கிளம்புனா ஹே டே மாஃபியா கிங் இந்த வேல்டையே உன் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிட்ருக்க உன்னையே என்னோட 2 ஐஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. என்னை விட்டு நீ மூவ் ஆன் ஆகி போகலாம். அதுக்கு உன் ஹார்ட்குள்ளே என்ன ரீசனுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பட் நான் மட்டும்தான் உன்னோட ஒய்ஃப். நான் மட்டும்தான் ஒன்லி ஒன் ஃபார் யூ. உனக்கு மட்டும்தான். நீ என்னை விட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆக நான் விட மாட்டேன். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒன்றா என்னோட இந்த 2 ஐஸை கண்ட்ரோல் பண்ணுது. அடி போடாடா என் ஐஸை பாட்டு பயந்து ஓடுறியா மாஃபியா கிங்? ஓ எவ்வளோ தூரமாக வேணாலும் ஓடி ஒழிஞ்சிக்கோ. ஆனால் இதே ஐஸை தேடி திரும்பவும் நீ என்கிட்ட தான் வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டே பேசுகிறது மட்டுமும் நம்ம ஜேகேக்கு நல்லாவே கேட்குது. பட் திருப்பி நம்ம டேக்கிட்ட ஃபைட்லாம் பண்ண வரல. வந்த வேகத்துலேயே காரில் உட்காந்த பொசிஷன்லேயே அங்கேருந்து கிளம்புனா ஜிமினாடா என்னடா தொண்டை வலிக்கிற அளவுக்கு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்க. நானும் நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு ஐயோ டயாங் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுகிறவாரு நினச்சான். எனக்கும் அதான்டா சரியாக தெரியல. ஏன்னா அவன் நம்புகிறான். நான்டா அவனோட டேனுங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் வருது. நான் தான் டேனுங்கிறத நம்புறானோ இல்லையோ, ஆனால் பட் என் ஐஸை பார்க்க சொல்ல அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. நானும் இந்த ஐஸை வச்சு எப்படியாவது ஜேக்கியோட ஹார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு பார்த்தேன். என்ன திங்க் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மூவ் ஆன் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொன்னால் ஜேகேக்குமே தான் டேயோட ஐஸை பார்க்க சொல்ல அவ்வளோ ஃபீலாக இருக்குது. அவரோட ஹார்ட்டுக்கு செம்ம ஃபீல் அண்ட் பெயினாக இருக்கும். டேயோட ஐஸை அவரால் ஃபுல்லாகவே நோட் பண்ண முடியல. டேயோட ஐஸை பார்த்துட்டா ஜேகே வீக் ஆகுறாரு. என்னால் ஏன் அவனோட ஐஸை பார்க்கவே முடியல. இந்த பிளேஸில் மார்க்கு சொல்கிறான் அந்த பர்சன்ட் எப்போவோ டெட்டாக இருந்தாலும் டெட்டாக இருந்திருப்பாங்க. அந்த பர்சன்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனே இல்லைன்னுக்குறாங்க. ஆனால் இவன் ஏன் பண்ண வந்துன்னுட்டு நான் தான்டா அவனுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அவனோட ஐஸும் அவன் நெக்கில் இருக்கிற அந்த செயினையும் வச்சு என்னால் என்னோட லவ் அவன்தானுங்கிறத எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது? சான்ஸே இல்லை ஜங்குக். ஜஸ்ட்டு ஒரு செயினை பாட்டும் ஒரு சின்ன அட்ராக்ஷனில் உன்னை கவர்ந்து இருக்கிற அந்த ஐஸை பாட்டும் நீ சின்னதாக கூட வீக் ஆகக்கூடாது, நீ இதிலெல்லாம் கவர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பாட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. டேயை இன்னும் நம்ம ஜேகே நம்பலை. நம்பிக்கைங்கிறது வரலை. நம்ம டேடானுங்கிற அந்த மாதிரி திங்கிங் நம்ம ஜேகேன்னு வரல. நம்மளை யாரோ சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காரு இந்த மூமெண்ட்டுக்கு. நம்ம டேயுமே நம்ம ஜேகேயோட பிளேஸுக்கு எப்போது மாதிரி பொக்கே கொடுத்து அனுப்புறது, கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புறது. ஏன் டே கஷ்டப்பட்டு ஜிமினா கிட்ட 2-3 அடியை வாங்கி அவர் கஷ்டப்பட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஜேகே ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கே அனுப்பியிருந்துருப்பாரு. இது ஆரம் நோட் பண்ணிவிட்டு ஆரம்புக்கு ஒரே சிரிப்பாக இருந்திருக்கும். என்னடா இவ்வளோ லவபிளான ஒரு ஒய்ஃபு கிடச்சிருக்காங்க, மேரேஜ் படிக்க மாட்டேன், லவ் பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி ஏண்டா வீசுகிற, நல்ல பசன் மாதிரி தெரியுது, சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்க பயங்கரமாக ஆரம்பம் கலாய்ச்சிருப்பாரு. ஒரு 1 மந்த் அப்படியே போயிடுச்சு. எவ்வளவோ நம்ம டே வந்து ஜேகே கிட்ட பேசி ஜேகேயோட ஹார்ட்குள்ளே என்ட்ராகலான்ங்கிற மாதிரி எல்லா விடத்திலையும் ட்ரை பண்ணி ஃபுல்லாக தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜேகே பக்கத்தில் கூட கொஞ்சம் கூட ஜேகேயோட ஷேடோவை கூட நம்ம டேலாம் டச் பண்ண முடியல. இவ்வளோக்குள்ளே நம்ம எஃபர்ட் போட்டும் இந்த ஜேகே இவ்வளோ நம்ப மாட்டேங்குதேனுங்கிற மாதிரி நான் தான் அந்த டேனுங்கிறத உங்ககிட்ட எப்படிடா புரிய வைக்கிறது, எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டேயை புலம்புனா இப்போ நம்ம ஜேகேயோட ஹவுஸ் ஜேகேயோட பிரதர்ஸ் ஜேகேயோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி ஜிமினா வந்து ஜேகேயோட பேரண்ட்ஸ் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்துருப்பாங்க. அந்த ஷாப்பிங் மாலில் ஜேகேயோட மாமையும் டேடையும் கரெக்டாக நம்ம ஜிமினா காட்டுறாரு. இவங்க தான்
ஜேகேவோட மாம் அண்ட் டேட். அப்புறம் அவரோட ஹயாங் உனக்கு கூட தெரியுமே, கம்பெனி பிஸ்னஸ் மேன் ஆராம். அப்புறம் அவரோட இன்னொரு பிரதர் போகிறார் பாரு, சுகா. ஓ, இவரும் பிரதர் தானா? ஆமாம், இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். மாஃபியாவும் போலீஸும் பக்கத்தில் தான் இருக்கணும். அதனால தாண்டா இப்போ வரைக்கும் ஜங்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு பர்சண்டாக அவன் பிரதர் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கான். அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவரோட நேம் சுகாவா? ஆமாம், இவங்க தான் அவங்க ஃபேமிலி பர்சன்ஸு. என்ன பண்ணுவியே ஏடு பண்ணுவியே தெரியாது, இதையோடு ஒன்று பண்ணி அவங்க மாமோட ஹார்ட்டில் மட்டும் நீ இடத்த பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. பிடிச்சிட்டா ஜங்குக்கு என்ன எஸ் சொல்கிறது நோ சொல்கிறது, நீ ஜங்குக்கோட ஒய்ஃபாகவே ஆயிடலாம். ரியலி நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணபடி அப்படி தாண்டா எனக்கு தோணுது. ஜங்குக்கோட மாம் என்ன சொன்னாலும், ஜங்குக்கோட டேடாக இருந்தாலும் சரி, யாரமாக இருந்தாலும் சரி, சுகாவாக இருந்தாலும் சரி, தட்டாமல் கேட்பாங்களாம். நீ மட்டும் ஜங்குக்கோட மாமோட ஹார்ட்டில் இடத்த பிடிச்சோன்னு வச்சுக்கோ, அவ்வளவு டாண்டையாங்க. அப்புறம் ஜங்குக்கு நீ ஈஸியாக மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜின்னு ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உன்னோட டேடி உன் பக்கத்தில் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு தான் கரெக்ட் பண்ண முடியல, பட் அவங்க மாமாவை நான் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இப்போது வேகமாக ஜேகேவோட மாமா பட்டு போனால், என்னடா முழுசாக சொல்கிறதுக்குள்ளே போயிட்டேன், டே ஜேகேவோட மாம் ஜேகேவோட மாம் தாண்டா ரொம்ப டரரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றதுக்குள்ள கரெக்டாக ஜேகேவோட மாம் முன்னாடி வந்து நிற்கவும், ஜேகேவோட மாம் அப்படியே நின்றுட்டு நம்மகிட்டே நோட் பண்ணால் கொஞ்சம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி, ஹலோ ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால், என்னடா இவ்வளோ க்யூட்டாக ஆண்டிங்கிற, யார்டா நீடுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ அண்ணா, நான் ஜங்குக்கோட மாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னோட நேம் டயாங் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதனால இப்போ என்ன அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த மாரி கேட்டால் டேயுமே நம்ம ஜங்குக்கோட மாம்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜங்குக்கோட மாம் டேயே இக்னோர் பண்ணுறாரு. ஷோபா, டே ஜிமின், நான் முழுசாக சொல்லதுக்குள்ள உன்னை ஏன்டா போக சொன்னதுங்கிற மாதிரி ஜிமினா கரெக்டாக பக்கத்தில் வந்து என்னடா இந்த ஜங்குக்கோட மாம் எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் மச்சி அவங்க மாமா கவுக்க முடியாதுன்னு தான் சொல்ல உடனே அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டுட்ட. யார்? நானா? நான் அவங்கக்கிட்ட க்ளோஸாக போக முடியாது நினைக்கிறியா? இப்போ பாரு, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்கிட்டே அவங்க வந்து, ஹே டயாங், மார்னிங் நான் உன்னை பார்த்தேன்ல, ஷாப்பிங் மாலில் கூட உன்னை பார்த்தேன், பட் நான் உங்ககிட்ட சரியாக பேசலடா அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். நீ நான் தான் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட நோஸில் ஒரு ஃபிங்கர், அந்த ஃபிங்கரை வச்சபடி புஷ் பண்ணி தள்ளுறாரு. இவனுக்கு என் நோஸில் என்ன ப்ராப்ளம்னே தெரியல, என் ஃபேஸ்லேயே அது மட்டும்தான் க்யூட்டாக இருக்குது, அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜிமினா போனால் இப்போ கரெக்டாக ஒரு 7 o'clock ஈவினிங் டைம். ஓகே, ஈவினிங் டு நைட். அண்ட் 7 o'clock டைட்டில் ஜங்குக்கோட மாம் தான் ஏதோ ஒரு பிளேஸுக்கு, ஒரு பார்க் மாதிரி இருக்கட்டும், அந்த பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த பார்க்கை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வாக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வாக்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக நார்மலாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு வந்தோம். அந்த பிளேஸில் நிறைய பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கோட மாமை சுற்றி வளைக்கிறவங்க எல்லாம் நம்ம டேயோட பாடி கார்ட்ஸ் தான். இதுதான் அப்போ சொன்னியாடா, பின்ன என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? இந்த பிளேஸில் ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் 3% தான். நான் அப்போவே நோட் பண்ணிட்டேன். 3% என் பாடி கார்ட்ஸே கமிச்சிப்பாங்க. அப்புறம் நான் உள்ள என்ட்ராகி ஏன் ஆட்டத்தை ஆட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால், ஆடுடா சீக்கிரம் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போச்சு ஜிம்னாட்டல்னா, என் பாடி கார்ட்ஸ் நான் ஆரம்பிக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக ஜேகேவோட மாம் முன்னாடி வந்து நின்றுட்டு, ஜேகேவோட மாமுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணோம், பாடி கார்ட்ஸ் தான் சேவ் பண்ண வர்றாங்கன்னு பார்த்தா ஜேகேவோட மாமுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. டேங்க அவன் நெக்ஸ்ட்டு பிளான் ஊட்டிக்கிச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சிரிக்கவும், வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா, அந்த பிளேஸில் டேயோட பாடி கார்ட்ஸை தான் நம்ம ஜங்குக்கோட மாம் அடிச்சிட்ருப்பாங்களா. ஆனால் அதே பிளேஸில் சார்லியோட பாடி கார்ட்ஸ் என்ட்ராகிறாங்க. ஜேகே மட்டும் இல்லை, எல்லா பர்சன்ஸுக்குமே அவங்க மாம் ஒரு வீக்னஸ் தானே. அந்த மூமெண்ட்டை ஜேகேவோட மாம் இந்த மாதிரி இந்த டயத்தில் வருவாங்க, அங்கே வச்சு ஜேகேவோட மாமா ஃபினிஷ் பண்ணணும், சிங்கில் வருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அந்த பிளேஸில் சார்லியோட பாடி கார்ட்ஸும் என்ட்ராகவும், இது டேயோட பாடி கார்ட்ஸ், அதனால நம்ம ஜேகேவோட மாமா அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி அடிக்கவும் செய்யலை, பாடி கார்ட்ஸையும் ரொம்ப அடிக்கலை, பட் அவங்கக்கிட்ட அடி தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் என்ட்ராகுது சார்லியோட பாடி கார்ட்ஸுங்கிறதுனால ஜேகேவோட மாமா அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜேகேவோட மாமும்
திருப்பி ஃபைட் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு ஃபைட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வெப்பன்ஸை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, டே ஜிமின் அவங்க யாருன்னே தெரியலடா, நம்மளோட பாடி கார்ட்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இந்த 2 பேருமே அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகி ஜேகேயோட மாமா சார்லியோட பாடி கார்ட்ஸ்கிட்ட இருந்து சேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட மாம்டா, ஹே நீடா என்ன சேவ் பண்ணியா? உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்குனே, மார்னிங் கூட ஷாப்பிங் மாலில் நீ என்கிட்ட வந்து பேசினால, உன் நேம் கூட டேங்னு சொன்னேன். க்யூட்டாக இருந்துச்சு உன்னோட நேம். நீ இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க? அட பாவி, இந்த டேங் சொன்ன மாதிரி இந்த ஜங்குக்கோட மாமா அப்படியே பேசுகிறாங்களேங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கில் நோட் பண்ணா. எப்படியோ காடி என்னோட லைனை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜேக்கோட மாமா பக்கத்தில் வந்துட்டு, ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் அடிப்படல, நான் சும்மா தான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இந்த பிளேஸ் வழியாக வாக் பண்ணிட்டு போனேன்னா பாட்டா நிறைய பர்சன்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஃபைட்டுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஏன்டா ஃபைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஒவ்வொரு கிக் பண்ணவும், இல்லையே நீ நல்லா ஃபைட் பண்ணியே. அது ஏன் கேட்குறீங்க ஆண்டி, ஏன் என்னாச்சு? எனக்கு ஃபைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், நானும் ஒரு மாஃபியா தான். பின் என்னமே எனக்கு ஃபைட்டிங் பிடிக்காதுன்னு ஏன் சொன்னேன்? என் பாய் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்கலையே. என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ பிரிட்டியாக இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க பசண்ட யார் தான் விட்டு வைப்பாங்க? ஆமாம், நீ யாரை லவ் பண்ண? அதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நானும் அந்த பர்சன்ட்டு சின்சியராக லவ் பண்ணோம். நான் ஒரு மாஃபியானுங்கிறத அவன்கிட்ட மறைச்சிட்டேன்னா, அதனால என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். அதனால தான் இப்போ ஃபைட்டுக்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, மாஃபியா ஒர்க்லேருந்து கொஞ்சமாக அப்படி வெளியே போயிடணும். அப்புறம் என் பேபிக்கிட்ட அப்புறம் என் டேடி கிட்ட போய் சாரி கேட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஷாக் கொடுத்த மாதிரியே ட்ராமா பண்ண நம்ம ஜிமினாடா நல்லா தான் இங்கே ஏமாடுறான் என் மச்சான். மீனை அழகாக வல்லக்குள்ளே சிக்க வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜேகே என்னதோட ஜேக்கோட மாம் ஷாக் ஆக்கி, ஏய் ஜேகேன்னு சொல்கிறேன், ஜேகேனா அது ஆண்டி, ஏய் ஜேகேன்னா நீ என்ன மீனிங்கில் ஜேகேன்னு சொன்ன? ஏன் சார் நான் சொன்னியா இல்லை வேற 100%? அது ஆண்டி ஒழுங்கா என் ஃபேஸை பார்த்து பேசு, என்ன ஜேகே சொன்ன அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அவங்க கோமா கேட்கவும், இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷங்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் நானும் தான் லவ் பண்ணோம். நான் ஒரு இன்னசென்ட் பை மாதிரி ஒரு ஃபுட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி லவ் பண்ணேன். அப்புறம் நான் ஒரு மாஃபியான்னு கண்டுபிடிச்சதோட எனக்கு பயங்கரமாக பனிஷ் பண்ணி என்னை பிரேக்கப் பண்ணிட்டாரு. அதான் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒர்க்கில் இருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மாஃபியா கல்டுக்குள்ளே போனால் அவள் ஈஸியாக வெளியே வர முடியாதுல்ல, அதான் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணுறேன்டி. நீயும் என் சன்னும் லவ் பண்ணிங்களா? அது சீக்ரெட் தான், ரொம்ப டேஸ்னால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக்கோட மாமுக்கு ஹாப்பிட் ஆகுது. ஏன் ஜங்குக் லவ் பண்ணுறானா அந்த மாதிரி ஹாப்பி தான். ஹாப்பினஸ்லேயே நிஜமாவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேறு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் திருச்சி எடுத்துருப்பாங்களே அந்த மூமெண்ட்டை வச்சு ஜேகேயோட மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸ் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை கரெக்டாக சொல்கிறாரு. இதை மட்டும் விடலை, ஜேகே அப்புறம் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு கூப்பிட்டு போயிருப்பார்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் பெட்ரூமில் இருக்கிற பிக்ஸு, பெட்ரூமில் இருக்கிற அந்த பெட் கவருங்கிற மாதிரி என்னெல்லாம் நம்புகிற மாதிரி சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன, நீ ஜேகேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர போனியா? ஆமாம், வால் அண்டர் கலர் தான் அடிச்சிருந்துச்சி, பெட் கூட அண்டர் கவர் தான் இருந்துச்சு, கிச்சன் அவன் மாடல் கிச்சன் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தான். அந்த பிளேஸ்லேயும் நீ 3 days இருந்தியா? என்கிட்ட இதை சொல்லலையே பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாமி இந்த மாதிரி அண்ணா சொன்னாலும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டி கேட்குற அளவுக்கே வந்துட்டாங்க. மச்சான் கவுத்துட்டான், ஜேகே சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணான். டேய்டான் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து கதிரி வராத கண்ணீரை வர வைக்கிறாரு, கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா ஜேகேவோட மாம் ஷாக் ஆகி, என்னாச்சு டேயாங், என்னாச்சு, ஏன் இப்படி அழுற? நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன அவர் பிரேக்கப் பண்ணார். என்ன அவர் பிரேக்கப் பண்ணது எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா? நான் அவரை மேரேஜ் பண்ணி அவரை கூட லைஃப்பை லீட் பண்ணி அப்புறம் அவருக்கான பேபி சப்போர்ட் பண்ணி கொடுத்து என் லைஃப்பை மாட்டுட்டையுமே அவருக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு டெட் ஆகிற அளவுக்குலாம் திங்க் பண்ணி வச்சேன்.
இப்போ என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அப்படியே ஃபுல்லாக ஃபேக்காக க்ரையிங் வருது. பயங்கரமாக அழுதே ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். எங்கே கட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜேகேவோட ஹவுஸ்குள்ளே என்ட்ராக்குறாரு. மா எதுக்குமா கால் பண்ணி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன், நான் தான் சொன்னேன்ல இம்பார்ட்டண்டான ஒரு மாஃபியா ஒர்க்கு. நான் ஒரு எனிமி பெர்சன்ட்டுக்கிட்ட டீல் பேச போனேன். அந்த பிளேஸில் ஃபைட் ஆகிருச்சின்னு சொல்லிக்கிட்டு தானே நாங்கள் 2 போனேன். நீங்கள் எதுக்கு நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ப்ளீஸ்க்கே கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் சன்னு வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி கோவத்திலேயே திட்டில் போச்சுட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து ஹவுஸ்குள்ளே என்றானா மில்க் ஷேக்கு குடித்தபடியே கரெக்டாக நம்ம வந்து ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன டாடி ரொம்ப கடுக்கடுன்னு வந்த மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டு நீட்டவும். டேய் நீ எங்கே என்னடா பண்ணுற, என்னடா இது வம்பா போச்சு? ஹஸ்பண்டோட ஹவுஸில் இருக்காமல் வேறு நான் எங்கே போயிருப்பேன்னா தேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டா. ஆண்டி இங்கே பாருங்கள் ஜேகே வந்துட்டோட என்கிட்ட ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு.